பெற்றவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை ஒன்று வரும். என்ன தெரியுமா? நம்ம பொண்ணோ பிள்ளையோ வந்து நான் லவ் பண்ணுறேன், அந்த பையன் நல்ல பையன், அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லை இந்த பிள்ளை நல்ல பிள்ளை என் கூட வேலை பார்க்குது, நானே 2 வருஷமாக லவ் பண்ணுறேன், நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் வந்து பெற்றவங்க முன்னாடி சொல்லலை. இவங்களுக்கு அப்படியே பதறி போயிடும், ஆடுவாங்க. அது நம்ம நாட்டில் தான், வெளிநாடுகளில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படியா நீயே பார்த்துட்டு வந்தால் சந்தோஷம் போங்க பண்ணுருவாங்க. அதனால் இப்போ இந்த பொசிஷன், அதாவது லவ் பண்ணிட்டு வந்தாச்சு, லவ் வந்துருச்சு, அதை வந்து நம்மகிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க பேரண்ட்ஸ்கிட்ட. இப்போது என்ன முடிவு எடுக்கிறது? ஆஸ் அ பேரண்ட்டாக இவங்க எடுத்திருக்க அந்த லவ்வை வந்து சரின்னு சொல்கிறதா இல்லை வேண்டான்னு சொல்கிறதா அப்படின்னா, இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என் சாதி என்ன, சனம் என்ன, மனம் என்ன, இனம் என்ன, குணம் என்னங்கிற அந்த பாயிண்ட்டை தூக்கி ஒரு ஓரமாக வைங்க. நீங்கள் கஷ்டப்படையில் எந்த சாதி சனமும் வந்து உதவி பண்ணியிருக்காது. உங்கள் சொந்த வந்தம் வேணால் உதவி பண்ணியிருக்கலாமே தவிர சாதி சனம் வந்து உதவி பண்ணியிருக்காது. சரியா? அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் கெட்டு போனால் அவன் கேவலமாக பேசியிருப்பான், அதுக்கு தான் சாதி உதவும், வேறு எதுக்கும் உதவாது. அப்படிங்கிற இந்த ஜாதி சனம்ங்கிறத பார்க்கக்கூடாது. இதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பாயிண்ட் பார்க்கணும். இந்த பிள்ளை, நம்ம பெற்ற பிள்ளை வந்து இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான்னா அவளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா இல்லை சிக்கலாகுமா? இந்த சிக்கலாகும் அப்படின்னா நம்ம சொல்லி அதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை சந்தோஷமாக இருப்பான்னா தாராளமாக கட்டி கொடுத்துடலாம். என்ன காரணம்? அவங்க சந்தோஷமாக இருக்கிறது தான் வாழ்க்கை இல்லையா? நம்ம வாழ்க்கை அவங்க வாழக்கூடாது, அவங்க வாழ்க்கை அவங்க வாழனா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். சரி, இப்போது இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த லவ் பண்ணுறதுங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதா இல்லை வேணான்னு சொல்கிறதா அப்படின்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி வக்ரமாயிருக்கார், நீசமாயிருக்கார், ராகு, கேது, சனி, சூரியன், செவ்வாய் போன்ற பாவகிரகங்கள்லாம் 2ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கு. 7ஆம் இடம் ஏதாவது ஒரு விதத்தில் அடி வாங்கியிருக்கு, அல்லது 7ஆம் இடத்ததிபதி வந்து நீசமாயிருக்கார், வக்ரமாயிருக்கார், ராகு எது சம்மந்தப்படுறார், அல்லது 8ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்குது. இந்த மாதிரியான சிக்கலான கிரக சேர்க்கைகள் இருந்ததுன்னா அந்த கிரக சேர்க்கைக்கு வந்து அந்த ஜாதகத்துக்கு வந்து மிக்ஸ்டு மேரேஜ்னு சொல்லக்கூடிய ஜாதி விட்டு ஜாதி பண்ணுறதுங்கிறது அல்லது இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ணுறதுங்கிறதுல அந்த தோஷம் நிவர்த்தியாகி அவங்க சந்தோஷமாக பிழைக்கிறது உண்டு. அதனால தான் நிறைய ஜாதகர்கள் பார்த்திங்கன்னா தோஷம் இருக்குன்னு வரன் தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் பொறுமை இழந்தால் அந்த பையனோ பொண்ணோ தானே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போய் செட்டில் ஆவாங்க. அது நல்லாவும் இருக்கும். அப்போது இந்த மாதிரி தோஷத்தோடு இருக்குது அப்படின்னா அதே மாதிரியான தோஷமுள்ள ஒரு ஜாதகத்தை தான் அது ஈர்க்கும், வேறு ஜாதகத்தை ஈர்க்காது. அப்படிங்கல இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி அவங்க சந்தோஷமாக பிழைக்க ஆரம்பிச்சிருவாங்க சார். அப்போ லவ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தகவல் தெரிஞ்சதுன்னா அடுத்தது ஜாதகத்தை 1க்கு 2 தடவை ஸ்க்ரூட்டனிங் பண்ணி பார்த்துட்டு அது சரியாக வரும்னு தெரிஞ்சதுன்னா, நம்ம இதில் பாவகிரக தோஷம் இருக்குது, தார தோஷம் மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக கட்டி கொடுக்கலாம். அது இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லலாம். அவங்க வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும்.